பிரதீப் ரங்கநாதனோட எல்ஏகே மூவி ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் வீக்கில் 54.30 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கதா ப்ரொடக்ஷன் கம்பெனியே பார்த்தீங்கன்னா இப்போ புது போஸ்டர் விட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7 நாளில் 50 கோடிக்கு மேலே நல்ல கலெக்ஷன் தானே கேட்டிங்கன்னா எஸ் நல்ல கலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஆனால் பிரதீப் ரங்கநாதனுக்கு இது நல்ல கலெக்ஷன் கேட்டதுனா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவருக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன மூவிஸோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டியூட் மூவி 5 டேஸ்லேயே பார்த்தோம்னா வேர்ல்டு வைட் 95 crores மேலே கலெக்ஷன் கொடுத்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ரெக்கார்ட் தான் நான் சொல்லியாமே. ஸோ இதே டியூட் மூவி பார்த்தீங்கன்னா இதே 7 டேஸில் வேர்ல்டு வைட் 100 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொட்டிருந்துச்சு. நம்ம சிவகார்த்திகேயன் அந்த தனுஷே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா 7 நாளில் தொட்டது கிடையாது. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அமரன் படத்தில் மட்டும்தான் தொட்டிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன டியூட். சரி, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டிராகன் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த படம் 7 நாளில் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அந்த படம் 3 நாளில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தோம்னா பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஹீரோ நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா பண்ணும்போது கண்டிப்பாக நான் மிக்ஸ்டு ரிவ்யூ வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா 5 நாளில் இந்த படம் 100 கோடி கலெக்ஷனை தொட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 180லேருந்து 200 கோடி கலெக்ஷனை தொட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இப்போ நிலமை பார்த்தீங்கன்னா இந்த படம் 100 கோடி கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா தொடுமான்னு தான் டவுட்டாக இருக்குது. ஸோ அதுவே இல்லாமல் நம்ம பிரதீப் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாரு கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 100 கோடி ஸ்ட்ரைக்கை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படம் உடச்சிருந்தா நான் நினைக்கிறேன். ஸோ எது எப்படியோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தோம்னா இந்த படம் லைஃப் டைமில் 75லேருந்து 80 கோடி கலெக்ஷன் அதாவது யூத் படத்தோட கலெக்ஷனே பார்த்தோன்னா தொட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தோன்னா இந்த படம் 100 கோடி கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.